Hi student, this is plus 2 chemistry video. I am S. Revati. I am working in Swami Vivekananda Matriculation Higher Secondary School, Iramillai. Now we are going to discuss about B block elements 1. Already you have seen some video in this lesson. Once again recall my points in previous videos. Already you studied some important common properties of B block elements. First, electronic configuration and oxidation state. Next topic, metallic nature. Next one, ionization enthalpy. Next one, electronegativity. Last one, important anomalous properties of first elements. And then inert pair effect, allotropism of B block elements. Next we discuss about group 13 boron group elements. இதில் boron group பற்றி படிச்சிருப்பீங்க. அதில் ஃபஸ்ட்டு போரானோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ். நெக்ஸ்ட் வந்து போராக்ஸ் ப்ரிப்ரேஷன் properties and their uses. Next, boric acid. Structure of boric acid is important question. Next வந்து uses of boric acid இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைபோரோனோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இன்னொரு என்ன பார்த்தீங்கன்னா இந்த டைபோரோன் இஸ் ரியாக்டட் வித் அமோனியா டு கிவ் போரோசோல். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் போரான் ட்ரைஃப்ளூரைன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. இதோட போரான் இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து அலுமினியம். ஓகேங்களா. இப்போ பி பிளாக் எலமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாவே இதுதான் பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா. அந்த பி பிளாக் எலமெண்ட்ஸில் அன்லைன் பண்ணுற பாருங்கள். இதுதான் போரான் ஃபேமிலி 13th குரூப்பு. நெக்ஸ்ட் வந்து 14th குரூப். இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1ல் போரான் ஃபேமிலி அண்ட் கார்பன் ஃபேமிலி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் அண்ட் இன்னட் கேஸஸ் இது எல்லாமே பற்றி படிக்க போகிறோம். இதுதான் பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2ல் நீங்கள் படிக்கிறது. இதிலே பாருங்கள் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே மெட்டல்ஸ், இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸு. நெக்ஸ்ட் இந்த வயலட் கலரில் இருக்கிறது எல்லாமே நான் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் பிங்க் கலர் இருக்கிறது ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து போரான் ஃபேமிலியில் கீழே நம்ம அலுமினியம் பார்க்கணும். அதுக்கப்புறம் இதில் கார்பன் அண்டு சிலிக்கான் பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா போரான். நெக்ஸ்ட் வந்து இப்போ அலுமினியத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது அலுமினியம் குளோரைடு AlCl3. இப்போ இந்த வீடியோவில் இப்போ அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பேஜ் நம்பர் 39ல் இருக்குது. நான் எழுதியிருக்கேன், அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. அப்புறம் புக்கில் இருக்கிறத பார்த்துக்கலாம். அலுமினியம் குளோரைட் ப்ரிப்ரேஷன்ஸ். ஓகேங்களா. அது ஃபஸ்ட்டு 4 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் ஃப்ரம் அலுமினியம். செகண்ட் மெத்தட் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு. நான் அன்லைன் பண்ணுற பாருங்கள் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து மெக்பே ப்ராசஸ். இட் இஸ் நேமிங் ரியாக்ஷன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். லாஸ்ட் ஒன் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷன். ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட்டு 2 மெத்தட் இஸ் ட்ரீட்டட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அன்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் நீங்கள். அலுமினியம் குளோரைடு எத்தனை மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா 4 மெத்தடு. ஃபஸ்ட்டு வந்து அலுமினியம், நெக்ஸ்ட்டு வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு, தேர்ட் ஒன் வந்து மெக்பே ப்ராசஸ், ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 மெத்தடும் அலுமினியம் அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு இஸ் ட்ரீட்டட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். கீழே பாருங்கள் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. 2Al + 6HClன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ அலுமினியத்திலிருந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு 2Al பேலன்ஸ் பண்ணிங்கன்னா 2AlCl3 வரும். ஓகேங்களா. ஏன்னா 6Cl இருக்குது, Cl வந்து 6 இருக்குது. ஓகேங்களா. அப்போ 3 × 2 வந்து 6, அப்போ AlCl3. ஓகேங்களா. அவ்வளோ உங்களுக்கு அந்த 6 ஹைட்ரஜன் இருக்குங்களே எல்லாம் மறுபடியும் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த 6 ஹைட்ரஜன் வந்து நம்மளுக்கு 3H2 கேஸை லிபரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு, அதுலேயும் 3 ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம அந்த பேலன்சிங் நம்பர் சொல்கிறோம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு AlCl3 கிடைக்கும். ஏன்னா Cl வந்து இதில் 3 இருக்குது, அப்படியே AlCl3 கிடச்சிடும். அலுமினியம் குளோரைடு தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ OH வந்து 3 இருக்கும். இந்த மாதிரி 3 தனித்தனியாக எழுதிக்கோங்க. ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு 3 இருக்கும். அதை இப்படி எழுதிட்டிங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு வாட்டர் மாலிகுலை ஃபார்மேட் பண்ணும். அப்போ தான் 3H2 நம்மளுக்கு கிடைக்கிது. இதுதான் ப்ரிப்ரேஷன் ஆஃப் அலுமினியம் குளோரைட் ஃப்ரம் அலுமினியம் அண்டு அலுமினியம் ஹைட்ராக்சைடு. ரொம்ப நெக்ஸ்ட் மெத்தட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் மெக்பே ப்ராசஸ். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் மெக்பே ப்ராசஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. அப்போ நெக்ஸ்ட் அதில் பாருங்கள். மெக்பே ப்ராசஸ் ஃப்ரம் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அலுமினா. ஓகேங்களா. அலுமினா Al2O3. இங்கே பாருங்கள் மறந்துடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மில் கூட எழுதிக்கலாம். அலுமினா இஸ் ட்ரீட்டட் வித் கோக் அப்படின்னா கார்பன். நெக்ஸ்ட்டு வந்து குளோரின், கரண்ட் குளோரின் வந்து அது கரண்ட் அப்படின்னு புதுசாக ப்ரிப்பேர் பண்ண குளோரின் வந்து குளோரின் கேஸை நம்ம பாஸ் பண்ணி ஹீட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அலுமினியம் குளோரைட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. Al2O3ங்கிறது அலுமினியம் ஆக்சைடுன்னு சொல்லலாம், அலுமினா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா.
அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். Al2O3 + 3C ஓகேங்களா, ப்ளஸ் 3Cl2 ஓகேங்களா. புக்கில் இந்த இடத்துல 2ன்னு கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல அதை மார்க் பண்ணிக்கோங்க. அது இல்லை, 3CO மட்டும்தான் வரும். இப்போ நம்மளுக்கு 2Al 2Al வந்துடுச்சு ஓகேங்களா. 3 × 2 6, இங்கே 3 × 2 6 கரெக்டாக Cl3ன்னு வந்திருக்கும். இங்கே 3C கார்பன் இருக்குது, இங்கே 3C வந்துருச்சு கார்பன். ஆக்சிஜன் வந்து 3 இருக்குது, இங்கே ஆக்சிஜன் 3. உன்னோட புக்கில் இங்கே 2ன்னு கொடுத்துருப்பாங்க, அது பிரிண்டிங் மிஸ்டேக்கு. இப்போ நம்மளுக்கு கார்பன் மோனாக்சைடு கேஸ் தான் லிபரேட்டட் ஆகும் ஓகேங்களா. இப்போ ஹவ் ப்ரிப்பேர் அலுமினியம் குளோரைட் ஃப்ரம் மெக்பே ப்ராசஸ் அப்படின்னா இதுதான் ஓகேங்களா. இப்போ மெக்பே ப்ராசஸில் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அலுமினியம் குளோரைட் ஃப்ரம் அலுமினியம் இஸ் ட்ரீட்டட் வித் கார்பன் அண்ட் குளோரின் டு கிவ் த அலுமினியம் குளோரைட். இதுதான் மெக்பே ப்ராசஸ் ஓகேங்களா, அன்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷன் ஃப்ரம் அலுமினியத்துலேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அலுமினியம் இஸ் ட்ரீட்டட் வித் குளோரின் கேஸ் ஹீட்டட் அட் 1000 Kelvin இஸ் கன்வெர்ட் இன்ட்டு 2AlCl3 அலுமினியம் குளோரைட் 2Al அப்படியே வந்திருக்கு. 3 × 2 6 அது 3Cl, அப்போ 3 × 2 6 ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே ப்ரிப்ரேஷன் ஆஃப் அலுமினியம் குளோரைட். நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அன்ஹைட்டஸ்னால் நல்லா ட்ரையாக இருக்கும் ஓகேங்களா. ட்ரை சால்ட் அப்படிங்கிறது தான் அன்ஹைட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கலர்லெஸ். இது என்ன நேச்சர் அப்படின்னா கலர்லெஸ் அண்ட் ஆல்சோ ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் த ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா கீழே பாருங்கள், அப்சர்வ் தி மாய்ஸ்சர் ஃப்ரம் ஏர். வாட் இஸ் இந்த ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்டர்ஸ் ஃப்ரம் ஏர்லேருந்து ஓகேங்களா. தட் இஸ் த ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர். அப்போ அலுமினியம் குளோரைடுக்கு என்ன நேச்சர் இருக்குது அப்படின்னா ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். மார்க் பண்ணிக்கோங்க, 1 மார்க் அப்படின்னு பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேலே பாருங்கள், அலுமினியம் குளோரைடு அக்யூஸ் சொல்யூஷன் அப்படின்னு எழுதியிருப்பேன் ஓகேவா. அது அலுமினியம் குளோரைடு அக்யூஸ் சொல்யூஷன்னா அலுமினியம் குளோரைடு டிசால்வ்டு இன் வாட்டர், அதான் அக்யூஸ் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இட் இஸ் அசிட்டிக் நேச்சர். இது 1 மார்க்னு எழுதியிருப்பேன், பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அசிட்டிக் நேச்சர் அதை அன்லைன் பண்ணிக்கோங்க, 1 மார்க். அசிட்டிக் நேச்சர் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இது எப்படி நம்மளுக்கு வந்து அப்சர்வ் பண்ணுது மாய்ஸ்சர்ஸ் ஏர் அப்படிங்கிறது. அலுமினியம் குளோரைடு இஸ் ட்ரீட்டட் வித் அந்த வாட்டர் கிடையாது இந்த இடத்துல, மாய்ஸ்சர்ஸ் ஏர். அது கீழே எழுதியிருக்கேன். AlOH3 அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கிது ஓகேங்களா. அதில் 3HCl நம்மளுக்கு லிபரேட் ஆகும். இது வந்து நம்மளுக்கு ஃபியூம்ஸை ஃபார்ம் பண்ணும். ஃபியூம்ஸ் அப்படின்னா புகை ஓகேங்களா. அந்த ஃபியூம்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணும் ஃபியூம்ஸ் ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்கள் பேலன்சிங் போட்டிருப்பேன் பாருங்கள். 3H2வில் நம்மளுக்கு வாட்டர்னாவே H+ அண்ட் OH- சைன்ஸ் இருக்கும். 3H2னால 3OH 3H+ அண்ட் 3OH இருக்கும். அந்த OH வந்து 3 தான் இங்கே எழுதியிருப்போம், OH3 அப்படின்னு. மீதி ரிமைனிங் 3H இருக்கும். அந்த 3H 3Clோட ஜாயின் ஆகி நம்மளுக்கு 3HClன்னு கன்வெர்ட்டட் ஆகும் ஓகேங்களா. அதை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் அப்போ மாய்ஸ்சர்ஸ் எப்படி வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறது அசிட்டிக் நேச்சர் ஓகேங்களா. அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க, அசிட்டிக் நேச்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து அசிட்டிக் நேச்சர்னு படித்தோம். அப்புறம் தென் ரியாக்டட் வித் பேஸ். எதனோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா NH4OH ஓகேங்களா. அதுலேயும் எழுதியிருப்போம் பாருங்கள். இப்போ AlCl3ங்கிறது அசிட்டிக், ஒரு ஆசிட் ஓகேங்களா. ஒரு ஆசிட் எதனோட ரியாக்ட் ஆகும், பேஸ். எதனோட ரியாக்ட் ஆகுதுனுக்கு பேஸ் என்ன எக்ஸாம்பிள் அமோனியம் ஹைட்ராக்சைடு ஓகேங்களா. அமோனியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணி ஓகே டு கிவ் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இட் ஃபார்ம்ஸ் தி அலுமினியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ AlOH3 அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. AlOH3 எப்படி பேலன்ஸ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். இதில் AlOH வந்து அப்படியே 3 இருக்கும், ஜாயின் ஆச்சு. 3NH4 3Clோட ஜாயின் ஆகி 3NH4Cl ஜாயின் ஆகிருக்கும் ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். நெக்ஸ்ட் அனதரோட எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்காங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பேஸ் தான். இது அலுமினியம் குளோரைடு வந்து ஒரு ஆசிட், அசிட்டிக் நேச்சர் ஓகேங்களா. அப்போ அந்த ஆசிடு ஒரு பேஸும் ரியாக்ட் ஆகுது. ஆசிட் ஒரு பேஸ் ரியாக்ட் ஆகி மெட்டல் அலுமினேட்டை ஃபார்ம் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடுனால நம்மளுக்கு சோடியம் அலுமினேட் கீழே கொடுத்துருப்பாங்க பாரு, அன்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் Al வந்து ஒரு Al இங்கே வந்துருச்சு. 4Na இங்கே ஒரு Na வந்திருக்கு, இங்கே 3Na வந்திருக்கு ஓகேங்களா. Clல 3 Cl வந்து இங்கே 3 Cl. அப்போ 3NaClங்கிறது சால்ட் உங்களுக்கே தெரியும். சோடியம் NaCl சோடியம் குளோரைட் சால்ட்டு. இது நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டு தான். இந்த சால்ட் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா O வந்து 4 இருக்கும். அதில் வந்து 2O இங்கே இருக்குது, இங்கே 2O இருக்குது. கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து 4 ஹைட்ரஜன், இங்கே 2H2ன்னு எல்லாமே. அப்போ NaAlO2 கிடைக்கும்
அதுதான் நேம் வந்து சோடியம் அலுமினேட். NaAlO2னா சோடியம் அலுமினேட். நெக்ஸ்ட் வந்து இந்த AlCl3 பிஹேவ் அஸ் லூயிஸ் ஆசிட் லைக் பிஹேவ்ஸ் அஸ் லூயிஸ் ஆசிட். அதை அன்லைன் பண்ணிக்க. AlCl3னா அலுமினியம் குளோரைட், இட் இஸ் பிஹேவ்ஸ் அஸ் லூயிஸ் ஆசிட். வாட் இஸ் லூயிஸ் ஆசிட்? எலக்ட்ரான் அக்செப்டார். அன்லைன் பண்ணிக்க, எலக்ட்ரான் அக்செப்டார். தென் டு ஃபார்ம் தி அடிஷன் காம்பவுண்ட்ஸ். அப்போ AlCl3யோட அமோனியா ஆட் பண்ணிங்கன்னா அமோனியா வந்து 2 எலக்ட்ரானை அமோனியா வந்து அந்த NH3 மேலே 2 டாட் வைக்கணும். ஓகேங்களா? அந்த 2 டாட்டுங்கிறது நைட்ரஜனோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு அலுமினியத்தோட ஃபார்ம் பண்ணுது. அப்போ 6 NH3 அப்படியே ஜாயின் ஆகிடுது. இட்ஸ் கால்ட் அஸ் அடிஷன் காம்பவுண்ட். ஓகேங்களா? அப்போ நம்ம நைட்ரஜன் வந்து 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். தட் இஸ் த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அது நைட்ரஜன் மேலே நீங்கள் இப்படி எழுதணும். நைட்ரஜன் மேலே இப்படி 2 டாட் வைக்கணும். அதுதான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ அமோனியாவில் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை அலுமினியத்துக்கு டொனேட் பண்ணுது. இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரான் அக்செப்டார். இது ஃபார்ம் தி அடிஷன் காம்பவுண்ட். தென் டு ஃபார்ம் தி ரிமைனிங் ஒரு 2 அனதர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுதான் பாஸ்பீன் அண்டு கார்போனைல் குளோரைட். இதனுடைய ஃபார்ம் பண்ணும் அடிஷன் காம்பவுண்ட். ஓகே, இதெல்லாம் உனக்கு 1 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. புக்குலையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூசஸ். ஓகேவா? யூசஸில் பார்த்தீங்கன்னா அன்கைடஸ் அலுமினியம் குளோரைடு வந்து ஆக்டஸ் ஏ கேட்டலிஸ்ட். அதை அன்லைன் பண்ணிக்க. இன் ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். இது வந்து ஆர்கானிக் கெமிஸ்டில் படிப்பீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். விச் ஆஃப் தி கேட்டலிஸ்ட் யூஸ்டு இன் ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் கேட்பாங்க. ஓகேவா? என்னன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் குளோரைடு. ஓகேங்களா? அலுமினியம் chloride. Next பார்த்தீங்கன்னா and also it is used as a catalyst for the manufacturing of dyes, drugs and perfumes. இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோ. அண்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ஆஃப் பெட்ரோல். ஓகே, கிராக்கிங் ஆஃப் தி மினரல் ஆயில்ஸ். கிராக்கிங் ஆஃப் த மினரல் ஆயில்ஸ். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. மெயினாக வந்து அலுமினியம் குளோரைடு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேட்டலிஸ்ட் இன் ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் அண்ட் ஆல்சோ யூஸ்டு இன் தி மேனுஃபேக்சர் ஆஃப் டைஸ், ட்ரக்ஸ் அண்ட் பர்ஃப்யூம்ஸ் அண்ட் ஆல்சோ யூஸ்டு இன் தி manufacture of petrol by cracking of the minerals. That is the uses of aluminum chloride. Write the uses of aluminum chloride 3 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேங்களா? அலுமினியம் குளோரைடு கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் வந்து ஆலம்ஸ். இட்ஸ் கால்ட் அஸ் படிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட் லிசன் ஹியர். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 39ல் கீழே இருக்கும் ஆலம்ஸ் அப்படின்னு. தி நேம் ஆலம் இஸ் கிவன் டு தி டபுள் சால்ட் ஆஃப் பொட்டாசியம் அண்டு அலுமினியம் சல்ஃபேட். அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. டபுள் சால்ட் ஆஃப் பொட்டாசியம் அண்டு அலுமினியம் சல்ஃபேட். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் அதை மார்க் பண்ணுங்கள். பொட்டாசியம் சல்ஃபேட்னா K2SO4 பொட்டாசியம் சல்ஃபேட். நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் சல்ஃபேட் இன்ட்டு 24H2. இதை பொட்டாஸ் ஆலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நவ்விய டேஸ் இட் இஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல் தி டபுள் சால்ட் வித் ஃபார்முலா ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதை இந்த ஃபார்முலா அன்லைன் பண்ணிக்கோங்க. M சிங்கிள் டேஷ் 2SO4. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M டபுள் டேஷ். இது வந்து டபுள் டேஷ், இது சிங்கிள் டேஷ். சிங்கிள் டேஷ் SO4 × 3 × 24H2. இல்லை M டேஷ் அப்படிங்கிறது சிங்கிள் டேஷ் அப்படிங்கிறது யூனிவேலண்ட் மெட்டல் அயன்ஸ். ஓகேங்களா? ஆன்லைன் பண்ணிக்கோங்க. யூனிவேலண்ட் மெட்டல் அயன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் K+ அண்டு NH4+. நெக்ஸ்ட் வந்து M டபுள் டேஷ் அப்படிங்கிறது ட்ரைவேலண்ட் மெட்டல் அயன் Al3+ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. M சிங்கிள் டேஷ் அண்டு டபுள் டேஷ். இப்போ நல்லா கிளியரன்ஸாக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது சிங்கிள் டேஷ், இது டபுள் டேஷ். இது வந்து ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா. நவ்விய டேஸ் இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. நவ்விய டேஸ் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஆல் த டபுள் சால்ட் வித் ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா. சிங்கிள் டேஷுங்கிறது யூனிவேலண்ட். ஓகேங்களா? டபுள் டேஷ் அப்படிங்கிறது ட்ரைவேலண்ட். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சம் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆலம் சால்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பொட்டாஸ் ஆலம். பொட்டாஸ் ஆலம் தான் நம்ம இப்போ பார்த்தது. K2SO4 Al2SO3 டிசை டபுள் சால்ட். இது எல்லாமே உங்களுக்கு டபுள் சால்ட்டு. சோடியம் அப்படின்னா இந்த K2SO Na2SO4 வரும். இதெல்லாமே உங்களுக்கு ட்ரைவேலண்ட். K+ வரும், Na+ வரும். ஓகே, இதெல்லாம் 3 வேலண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் ரெண்டுலேயுமே உங்களுக்கு ட்ரைவேலண்ட்டு தான். ஓகே, மீதி இது ரெண்டுமே 24H2 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், அமோனியம் ஆலம்னு கொடுத்துருப்பாங்க. அமோனியம் ஆலம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இதில் NH4 வரும். இங்கே Na2SO4னா பொட்டாஸ், K2னா பொட்டாஸ், சோடியம் அண்டு அமோனியம். ஓகேங்களா? மீதி எல்லாமே இது மூணுமே நம்மளுக்கு சேமாக தான் வரும். Al2SO4 × 3 × 24H2. அப்போ அமோனியம் ஃபார்முலானா NH4 × 2SO4. ஏன் NH4 வந்து 2 போட்டிருக்கோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா NH4 வந்து லாஸ் ஆஃப் 1 எலக்ட்ரான். ஓகேங்களா? அப்போ 2 NH4 வந்தால் தான் SO4 வந்து கெயின் ஆஃப் 2 எலக்ட்ரான் வரும். அதனால தான் ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா NH4
டூ SO4 சொல்லுவாங்க. இதுதான் அமோனியம் சல்ஃபேட்டோட ஃபார்முலா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். குரோம் ஆலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாறும், இங்கே மாறும், நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Cr to SO4 twice 3. ஓகேங்களா. இங்கே K2SO4 அப்படியே தான் இருக்குது, இன்ட்டு 24 வச்சுட்டு அப்படியே இருக்குது. அப்போ பொட்டாசியம் அண்டு குரோமியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லணும். பொட்டாசியம் அண்டு குரோமியம், இது அமோனியம் அண்டு அலுமினியம். ஓகேங்களா. இங்கே சோடியம் அண்டு அலுமினியம், இங்கே பொட்டாசியம் இன்ட்டு அலுமினியம், இதெல்லாம் சொல்லணும். இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 வச்சுட்டு வரும். இதெல்லாம் அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆலம் சால்ட் இது. ஓகேங்களா. இது பேஜ் நம்பர் 40 உனக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட் கவனிக்கோங்க. இந்த ஆலம் சால்ட் எல்லாமே கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். மோர் சால்வபிள் இன் ஹாட் வாட்டர் கம்பேர்டு தென் கோல்டு வாட்டர். ஓகேவா. கூலிங் வாட்டரை விட ஹாட் வாட்டரில் நல்லா டிசால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இட் எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கன்ஸ்டிடியூட்டன் அயன்ஸ். இந்த மாதிரி ஒரு கன்ஸ்டிடியூட் அயன்ஸாக நம்மளுக்கு செப்பரேட்டட் ஆகும். பாசிட்டிவ் அயன்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயன்ஸ் இந்த மாதிரி செப்பரேட் ஆகி நம்மளுக்கு அதனோட ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸிபிட் பண்ணும். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஆஃப் டபுள் சால்ட். ஓகே. எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி கன்ஸ்டிடியூட்டன் அயன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த K2SO4 Al2SO4 வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த K வந்து K. ஓகேங்களா. அலுமினியம் வந்து Al3+. அப்போ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அயன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 2 மொத்தமாக நம்மளுக்கு 4 பாசிட்டிவ் அயன்ஸ் இருக்கும். அதே மாதிரி SO4 அயன்ஸ் இங்கே ஒரு SO4 ஒன்றுக்கு, இங்கே SO4 வந்து 3 இருக்குது. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா SO4 வந்து 4 இருக்கும். அதான் 4 நெகட்டிவ் அயன்ஸ். இப்போ இது நம்ம இதனோட அலுமினியம் அண்டு பொட்டாசியத்துக்கூட நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிஸ் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா. அலுமினியத்துக்கு ப்ளஸ் பொட்டாசியம் அண்டு சல்ஃபேட்டுக்கெல்லாம் டெஸ்ட் இருக்குது. டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட், டெஸ்ட் ஃபார் அலுமினியம், டெஸ்ட் ஃபார் பொட்டாசியம் அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி நம்ம டெஸ்ட்டெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். அதுதான் அது எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி கன்ஸ்டிடியூட்டன் அயன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன். ஓகே. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எழுதியும் படிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஆன்லைன் பண்ணுறீங்க. இந்த எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அந்த பொட்டாஸ் எல்லாம் அப்படின்னா ஃப்ரம் அலுனைட். இட் இஸ் எ நேச்சுரலி அக்கரிங் ஃபார்ம். அதோட ஃபார்மில் தான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். K2SO4 Al2SO4 twice 3 into 4 அலுமினியம் ஹைட்ராக்சைடு. AlOH3 அப்படிங்கிறது அலுமினியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா. இதனோட நம்ம ஹீட் பண்ணுறோம். இதுதான் அலுனைட் சால்ட்டோட ஃபார்முலா. இந்த ஓரோட நம்ம எக்ஸஸ் ஆஃப் H2SO4 ஆட் பண்ணுறோம். சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகேங்களா. இந்த அலுனைட் ஸ்டோனோட ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பொட்டாசியம் ஃபார்முலா வேறு, அலுனைட்டோட ஃபார்முலா வேறு. இது வந்து அலுனைட்டோட ஃபார்முலா. ஓகேங்களா. இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு பார்ட்டு தான் இஸ் கன்வெர்ட் இன்ட்டு அலுமினியம் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுது when treated with the excess of H2SO4. எப்போனா நம்ம எதனோட H2SO4ஓட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு இஸ் கன்வெர்ட் இன்ட்டு அலுமினியம் சல்ஃபேட். அது நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் பேஜில் எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு தான் இஸ் கன்வெர்ட் இன்ட்டு அலுமினியம் சல்ஃபேட். ஓகேங்களா. அது கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஆன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் அலுனைட் ஸ்டோனோட ஃபார்முலா. இந்த AlOH3 தான் இஸ் கன்வெர்ட் இன்ட்டு அலுமினியம் சல்ஃபேட். இந்த மாதிரி Al2SO4 3 கன்வெர்ட் ஆகும். அப்போ நம்ம திரும்ப எக்ஸஸ் ஆஃப் K2SO4 ஆட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ஏற்கனவே நம்மளுக்கு அலுமினியம் சல்ஃபேட் இருக்குது. இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடும் நம்மளுக்கு அலுமினியம் சல்ஃபேட்டாக மாறுனதுனால மறுபடியும் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஏற்கனவே நம்மளுக்கு அலுனைட் ஸ்டோன்லேயே Al2SO3 அலுமினியம் சல்ஃபேட் இருக்குது. இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடும் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து என்னவா Al2SO4 மாறுது. அப்போ இதெல்லாம் சேர்ந்து அலுமினியம் சல்ஃபேட்டோட பார்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ எக்ஸஸாக மறுபடியும் இன்னும் கால்குலேட்டட் குவான்டிட்டி ஆஃப் K2SO4 ஆட் பண்ணுறோம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான குவான்டிட்டி ஆஃப் டபுள் சால்ட்டு கிடைக்கும். அதனால் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். அதில் கீழே எழுதியிருக்க மாதிரி எக்ஸஸ் ஆஃப் K2SO4 இஸ் ஆடட் அண்ட் கால்குலேட்டட் குவாலிட்டி. அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே. எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற ரீசன் முன்னாடி சொல்லிட்டேன். இப்போ இந்த சொல்யூஷன் வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணுறோம் அண்ட் பியூரிஃபைட் பண்ணுறது ரீகிறிஸ்டலைசேஷன் மெத்தட். ஓகேங்களா. அந்த சொல்யூஷன் எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி கிறிஸ்டலைஸ்டு பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பியூரிஃபைட் வந்து ரீகிறிஸ்டலைசேஷன் மெத்தட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அது ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள் கீழே. இதுதான் பொட்டாஸ் ஆலம் ப்ரிப்ரேஷனோட ஈக்குவேஷன். ஓகேங்களா. இது 2 ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு இது K2SO4 Al2SO4
3 twice 3 and 4AlOH3 இதுதான் அலுனைட் ஸ்டோனோட ஃபார்முலா. அதனோட எக்ஸஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு இந்த ஏஎல் வந்து இங்கே 4Al இருக்குது, இங்கே 2Al இருக்குது. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 6Al கிடைக்கும். அந்த 6Al தான் நம்மளுக்கு 3Al2ன்னு மாறி இருக்குது. ஓகேங்களா? இப்போ SO4 வந்து பார்த்தீங்கன்னா இதில் 6SO4 இருக்கும், இதில் SO4 வந்து 3 இருக்கும். அப்போ 3 + 6 எவ்வளோ வருது? 9. அப்போ 3 × 3 9. இந்த K2SO4 அப்படியே இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ மீதி இந்த OH வந்து 3 இருக்குது. இதுதான். அப்போது இப்போ ஹைட்ரஜன் 4 × 3 12. அப்போ 12க்கு இங்கே 6H2 இருக்குது. அப்போ 6 × 2 12. 12 + 12 வந்து 24. சரி, 12 + 12 24. அந்த 24 தான் 12H2ன்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். H2 எப்படி பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா 6H2 இங்கே இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் 3 இருக்குது, ஹைட்ரஜன் 3. அந்த ஹைட்ரஜன் 3 இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12. அப்போ 12 + 12 எவ்வளவு? 24. அந்த 24 தான் 12H2ன்னு எழுதியிருக்கும். ப்ளஸ் இங்கே 12H இருக்குது, இங்கே 12H இருக்குது. அடுத்தது இப்போ ஆக்சிஜன் வரும். ஓகேங்களா? இப்போ ஆக்சிஜன் பாருங்கள், இங்கே ஆக்சிஜன் 3 இருக்குது. 4 × 3 எவ்வளவு? 12. அப்போ இந்த 12 ஆக்சிஜன் அப்படியே பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து K2SO4 ஆட் பண்ணுறோம். ஓகே, இந்த கால்குலேட்டர் குவாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த கால்குலேட்டர் குவாலிட்டி K2SO4 ஆட் பண்ணி நம்மளுக்கு Al2SO4ஓட 24H2 ஆட் பண்ணி நம்மளுக்கு ஃபைனலாக உங்களுக்கு டபுள் சால்ட் கிடைக்கிது. அதுதான் பொட்டாஸ் ஆலம் K2SO4 Al2SO4 twice 3 × 24H2. இது எல்லாமே அந்த டாட் வச்சு எழுதணும், ப்ளஸ் போட்டு எழுதக்கூடாது. ஓகேங்களா? அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுதான் பொட்டாஸ் ஆலமோட ப்ரிப்ரேஷன் ஃப்ரம் அலுனைட் ஸ்டோன். இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பொட்டாசியம் பாருங்கள், ஒயிட் கிறிஸ்டலின் சாலிட். ஓகேவா? அப்போ சாலிட் சால்ட் மாதிரி இருக்கும், சாலபிள் இன் வாட்டர் பட் இன்சாலபிள் இன் மெத்தனால் அண்ட் ஆல்கஹால். அதை அன்லைன் பண்ணிக்கும். இதனோட அக்யூர் சொல்யூஷன் அசிட்டிக் நேச்சர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். எப்படி நம்ம AlCl3 ஒரு அசிட்டிக் நேச்சர் தான், இதுவும் உங்களுக்கு ஒரு அசிட்டிக் நேச்சர் தான். அக்யூர் சொல்யூஷனாகவே வெரி டைலூட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இப்போ அசிட்டிக் சொல்யூஷன் ஓகேவா, டியூ டு எதனால் அக்யூர் சொல்யூஷன் வந்து அசிட்டிக் நேச்சராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட். அலுமினியம் சல்ஃபேட் வந்து ஹைட்ராலிசிஸ் தண்ணியில் கரையும். ஓகேங்களா? அதனால் டக்குன்னு தண்ணியில் கம்பேர்டு தன் K2SO4. அதனால் இது ஈஸியாக டிசால்வ் ஆகனால இட் இஸ் அசிட்டிக் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதை அன்லைன் பண்ணிக்கோ. ஒய் பொட்டாசியம் சொல்யூஷன் இஸ் அசிட்டிக் நேச்சர்னு கேட்டாங்கன்னா டியூ டு ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட் அப்படின்னு. இது இப்போ 2 மார்க்களோட கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, ஆர் 1 மார்க்கு. ஓகேங்களா? அப்போ அக்யூர் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் இஸ் அசிட்டிக் நேச்சர் ஆர் பேசிக் நேச்சர் ஆர் டுயல்க் நேச்சர்னு கேட்பாங்க. அப்போ இது வந்து அசிட்டிக் நேச்சர். இப்போ அசிட்டிக் நேச்சர்னாவே இஸ் ரியாக்டட் வித் பேஸ். அதனோட ரியாக்ட் பண்ணுறோம் நம்ம, இஸ் ட்ரீட்டட் வித் பேஸ். ஸ்டூடெண்ட் லிசன் ஹியர். இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது, 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. அது வாட் இஸ் பர்ன்ட் ஆலம். அங்கே மேலே எழுதியிருக்கேன் பாருங்க, வாட் இஸ் த பர்ன்ட் ஆலம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த பொட்டாஸ் ஆலம் வந்து மெல்ட் ஆகுது அட் 265 கெல்வின் ஆன் ஹீட்டிங். ஓகேங்களா? அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. எந்த டெம்பரேச்சர் அப்படின்னா 265 கெல்வின் அன்லைன் பண்ணிக்கோங்க. சாரி 265 365 கெல்வின். 365 கெல்வினில் ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகுது. மறுபடியும் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறோம் அது 475 கெல்வின். ஓகேவா? அப்படி ஹீட் பண்ணுறப்ப லாஸஸ் ஆஃப் வாட்டர் ஆஃப் ஹைட்ரேஷன். அப்போ அந்த 24H2 வாட்டர் மாலிகுலும் உனக்கு லிபரேட் ஆகும். லாஸஸ் அப்படின்னா லிபரேட்டட் ஆகிறது அண்ட் ஸ்வெல்ஸ் ஆஃப் ஆகும். அப்படியே நம்மளுக்கு வீங்கின மாதிரி ஆகும், கட்டி கட்டி அப்படி மாதிரி வீங்கின ஆகும். அந்த ஸ்வெல் அண்ட் மாஸ் இஸ் நோன் அஸ் த பர்ன்ட் ஆலம். அந்த மாதிரி தான் அதை தான் பர்ன், அதாவது தீப்பொடி எரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பர்ன்ட் ஆலம் அப்படின்னு இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதினீங்கன்னா போதும். வாட் இஸ் பர்ன்ட் ஆலம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 365 கெல்வினுக்கு மெல்ட்டிங் ஆகும். 475 கெல்வினுக்கு அதில் இருக்க 24H2 வாட்டர் மாலிகுலெல்லாம் எவாப்ரேட் ஆயிரும். ஃபைனலாக நம்மளுக்கு ஸ்வெல்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸ்வெல் அண்ட் மாஸ் அப்படின்னா அந்த உப்புன மாதிரி வீங்கின மாதிரி ஒரு மாஸ் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். அந்த ஸ்வெல் அண்ட் மாஸ் இஸ் நோன் அஸ் பர்ன்ட் ஆலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அது எதுக்கு சொல்லலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து இந்த மாத்திரை மாதிரி ஒரு பட்டாசு இருக்குங்க பார்த்தீங்களா, அதை தீ பற்ற வச்சிங்கன்னா அப்படின்னா அப்படியே புஷ்ஷுன்னு உப்பிக்கிட்டு வரும். அந்த மாதிரி கருப்பாக நம்மளுக்கு தெரியும் ஸ்வெல் அண்ட் மாஸ் அப்படின்னா. அதுதான் வந்து பர்ன்ட் ஆலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டு. இது எழுதலாம். அந்த ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டு இன்னொரு புக்லேயும் இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த 500 கெல்வினுக்கு ஹீட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் எழுதியிருப்போம் பாருங்கள்.
ஓகே, இங்கே 500 கெல்வினுக்கு ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த 24H2 நம்மளுக்கு எவாப்ரேட் ஆயிரும். மறுபடியும் எகெயின் ரெட் ஹாட்டாக வரலுக்கு ஹீட் பண்ணோம் அப்படின்னா இஸ் கன்வெர்ட் இன்டு அலுமினா Al2O3 அண்ட் 3SO3 கன்வெர்ட் ஆகுது. 3SO3 அப்படிங்கிறது சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. K2SO4 அப்படியே இருக்கும். ஓகே, அந்த 2Al2ன்னு கன்வெர்ட்டர் ஆகிருக்கு. நான் மறுபடியும் மார்க்கம் பண்ணுற பாருங்க, Al2ன்னு கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகே, ஆக்சிஜன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 × 3 12 இருக்கும். இதில் 3 ஆக்சிஜன் இருக்குது. 3 × 3 9. ஓகே, 9 + 3 வந்து 12. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் வந்து உங்களுக்கு 3 இருக்கும். மறுபடியும் எழுதுகிறேன் பாருங்கள், 3S அப்படிங்கிறது இங்கே 3S அப்படியே இருக்குது. ஓகேங்களா, ஆக்சிஜன் வந்து 4 × 12, இதில் இங்கே 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 9 + 3 12. ஓகேங்களா, இப்போ இந்த K2SO4 அப்படியே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும். மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணோம்னா இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும், Al2O3. ஓகேங்களா, இதுதான் ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆஃப் பொட்டாசாலம்னு எழுதலாம். பேர்ன்ட் ஆலம் அப்படின்னா மேலே கூடிய அந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதினீங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு வந்து இது ஏற்கனவே அசிட்டிக் நேச்சர்னு சொல்லியிருக்கேன் இந்த சொல்யூஷன். அப்போ தென் ட்ரீட்டட் வித் அமோனியம் ஹைட்ராக்சைடு. அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து பேசிக் நேச்சர். என்ன நேச்சர் உனக்கு? பேசிக் நேச்சர். அப்போ ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆனால் உனக்கு சால்ட் கிடைக்கும். இதுதான் பொட்டாசாலத்தோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க. பொட்டாசாலத்தோட ஃபார்முலா K2SO4 Al2SO4 × 3 × 24H2. அதில் 6NH4OH ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, 6NH4 தான் நம்மளுக்கு 3NH4 மாறி இருக்குது. அப்போ 2 × 3 வந்து 6. SO4 வந்து உங்களுக்கு இங்கே 2SO4 இருக்குது. ஓகேங்களா, அந்த SO4 வந்து நம்மளுக்கு இங்கே கன்வெர்ட் ஆயிரும், அப்படியே ஜாயின் ஆயிடுது. ஓகேங்களா, 3SO4 அப்படி இங்கே வந்துருக்கு. இந்த K2SO4 அப்படியே இருக்குது. ஓகேங்களா, இந்த 24H2 அப்படி கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து Al வந்து 2Al மாறி இருக்குது. இதில் OH வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், இதில் OH வந்து உங்களுக்கு 6 இருக்கும். அதுதான் 3OH, 3 × 2 6 OH3. இதுதான் அலுமினியம் ஹைட்ராக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிடு, ஓகேவா, இது ஒரு பேஸ் ரியாக்ட் பண்ணால் உனக்கு சால்ட் கிடைக்கும். எது என்ன சால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சல்ஃபேட் அண்ட் அமோனியம் சல்ஃபேட். இதுதான் அமோனியம் சல்ஃபேட் சால்ட்டு அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கிது. ஓகேங்களா, இதெல்லாம் சால்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இன்ட்டு 24H2 கிடைக்கும். இதை நம்ம ஃபில்டர் பண்ணி சால்ட்டை செப்பரேட் பண்ணலாம். ஓகே, ஒரு ஆசிடு ஒரு பேஸு ரியாக்ட் ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பாக சால்ட் கிடைக்கும். இதுவும் டபுள் சால்ட்டோட ஒரு பேஸ் ரியாக்ட் ஆகுது. ஓகேங்களா, NH4OH. இந்த NH4 வந்து பேலன்ஸ் பண்ணிங்கன்னா 6NH4, அப்படி இங்கே 6NH4 வரும். OH வந்து இங்கே பேலன்ஸ்ட் ஆகிருக்கும். மீதி இந்த அலுமினியம்லாம் உங்களுக்கே தெரியும் பேலன்ஸ்ட் ஆகிருக்கு. SO4 இங்கே 3 இருக்கும். அந்த 3SO4 இங்கே அப்படி வந்துருச்சு, மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3SO4 தான் இங்கே அப்படியே 3SO4. அலுமினியம் இங்கே வந்திருக்கு. இந்த OH தான் இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த NH4 6NH4 இந்த இடத்துல வந்திருக்கு. இதை அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் பொட்டாசாலம் கேட்பாங்க. இட் இஸ் யூஸ்டு இன் பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் வாட்டர் ப்ரூஃபிங் டெக்ஸ்டைல்ஸ். இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் டெக்ஸ்டைல்ஸ். இதனோட புக்கில் டையிங் பேப்பர் அண்ட் லெதர் டேனிங் இண்டஸ்ட்ரீஸில் இது யூஸ் பண்ணுவாங்க. டையிங் இண்டஸ்ட்ரி அண்ட் லெதர் டேனிங் அந்த பியூரிஃபிகேஷன் அண்ட் ஒயிட்டாக வரணும், அந்த அழுக்குகளெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த பியூர் ஒயிட் கலருக்காக இந்த பொட்டாசாலம் வந்து யூஸ் பண்ணுவாங்க பேப்பர் அண்ட் டையிங் இண்டஸ்ட்ரீஸில். ஓகேங்களா, லெதர் டேனிங்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. தோல் பதனிடும் தொழிற்சாலையிலும் பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்டஸ் ஸ்டிப்டிங் ரியேஜன்ட் சொல்லுவாங்க. ஸ்டிப்டிக் ஏஜென்ட் டு அரெஸ்ட் ப்ளீடிங். அதாவது காயம் பட்டு நம்மளுக்கு ப்ளட்டு நின்றுக்கிட்டே, அதாவது ப்ளட்டு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகாமல் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக படிகாரத்தை உடச்சி அது மேலே தூவுவாங்க. ஓகேங்களா, அது அந்த சித்த மருத்துவ கடையில் பார்த்திங்கன்னா அந்த படிகார கல் இருக்கும், அதை உடச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி இது ஸ்டிப்டிக் ஏஜெண்ட்டாக இது யூஸ் பண்ணுவாங்க. கீழே எழுதியிருக்கேன். வாட் இஸ் ஸ்டிப்டிக் ஏஜென்ட் அப்படின்னாவே கண்டெய்னிங் த பிளட் வெசல்ஸ் ஆர் டிஷ்யூஸ். ஓகேவா, கான்ட்ராக்டிங் எதனோட கான்ட்ராக்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா பிளட் வெசல்ஸ் அண்டு டிஷ்யூஸில். ஓகேங்களா, அண்டு ஸ்டெப்டிக் சப்ஸ்டன்ஸ் கேப்பபிள் ஆஃப் காசிங் ப்ளீடிங் டு ஸ்டாப் வென் இட் இஸ் அப்ளைடு டு வூண்ட். ஓகேங்களா, அந்த காயத்து மேலே வூண்ட் மூலம் அப்ளை பண்ணால் டு ஸ்டாப் தி ப்ளீடிங். ஓகேங்களா, அது ஸ்டெப்டிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. கேப்பபிள் ஆஃப் காசிங் ப்ளீடிங் டு ஸ்டாப், ஓகே, வென் இட் இஸ் அப்ளைடு டு வூண்ட். ஓகேங்களா, அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லாஸ்ட் யூசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூசஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சாரி, இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யூசஸ் ஆஃப் பொட்டாசாலம். ஸ்டூடெண்ட் லிசன் கியர். நெக்ஸ்ட் வந்து குரூப் 14 இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் கார்பன் குரூப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேஜ் நம்பர் 40 இருக்குது. இதோட ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கார்பன் இஸ் ஃபவுண்ட் இன் தி நேச்சர் ஃபார்ம் ஆஃப் கிராஃபைட். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நேச்சர் ஃபார்ம் ஆஃப் த கிராஃபைட் அண்ட் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் கோல், crude oil and carbonate rocks such as
கால்சைட் அண்ட் மேக்னசைட் எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டைன்ஸ் இதில் எப்படி பார்த்தீங்கன்னா லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் கார்பன் இருக்குது அண்ட் இஸ் கம்பைன்ட் ஃபார்ம். இது வந்து நேட்டிவ் ஃபார்மில் இருக்குது கிராஃபைட்டு, இது வந்து கம்பைன் ஃபார்மில் கிடைக்கும் நம்மளுக்கு, கம்பைன் ஃபார்மில் வித் அதர் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சிலிக்கான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இதுலேயே சிலிக்கான் கார்பன்லேயே நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கார்பனுக்கு கீழேயே இருக்கும். ஓகேங்களா. அதில் இப்போ எனக்கு ஓகேவா. சிலிக்கான் எப்படி அக்கர்ஸ் ஆகுது அப்படின்னா சிலிக்கான் அண்ட் எப்படி அக்கர்ஸ் ஆகுது அப்படின்னா சாண்டாவும் அண்டு குவார்ட்ஸ் கிறிஸ்டலாகவும் நம்மளுக்கு அக்கர்ஸ் ஆகுது. சாண்ட் அண்டு குவார்ட்ஸ் கிறிஸ்டல். நெக்ஸ்ட்டு வந்து சிலிக்கேட். ஓகேங்களா. சிலிக்கேட் எப்படி இருக்குன்னா சிலிக்கேட் மினரல்ஸ் அண்ட் கிளே ஆர் அதர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் சிலிக்கான். அதர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் சிலிக்கான் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கேட் மினரல்ஸ் அண்டு கிளே கடிமண். ஓகேங்களா. இதெல்லாம் ஆன்லைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே அதர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் சிலிக்கான். ஓகேங்களா. கிளே இதெல்லாம் ஆன்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ நேட்டிவ் ஃபார்மில் கிராஃபைட்டு, நெக்ஸ்ட்டு கம்பைன் ஃபார்மில் இந்த மாதிரி கிடைக்கிது ராக்ஸ் அண்ட் கால்சைட்டு கோல்டார் இதெல்லாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேஜில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் அந்த டேப்ல காலத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா. இதில் நீ மெயினாக தெரிஞ்சுக்கிறது ஐசோடோப்ஸ். இது எல்லாமே பாருங்கள் கார்பன் ஃபேமிலியில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஆன்லைன் பண்ணிக்கோங்க. கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின் அண்டு லெட் இது எல்லாமே சாலிட். அதை சும்மா ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட ஐசோடோப்ஸ். வாட் இஸ் த ஐசோடோப்? சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஓகேங்களா. அட்டாமிக் நம்பர் 6 தான். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் எழுதுகிறேன் பாருங்கள். கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. ஓகேங்களா. மாஸ் நம்பர் 12 வரலாம், இல்லை கார்பன் அட்டாமிக் நம்பர் 13 வரலாம், கார்பன் அட்டாமிக் நம்பர் 6 இதில் 14 வரலாம். இதுதான் ஐசோடோப்ஸ். அதாவது சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் ஐசோடோப்ஸ். ஓகேங்களா. இதே மாதிரி ஆன்லைன் பண்ணி மற்றது 1 மார்க்கில் படிச்சுக்கோங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் த ஐசோடோப்ஸ்? ஐசோடோப்ஸ் அப்படின்னா சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். நெக்ஸ்ட் ஒன் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதை ஆன்லைன் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் அட்டாமிக் நம்பரு, ஐசோடோப்ஸு அண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது 3 இந்த டேப்லெட் காலத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து டெண்டன்சி ஆஃப் கேட்டயான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை டெண்டன்சி ஃபார் கேட்டனேஷன் பேஜ் நம்பர் 41 இருக்கும். ஓகேங்களா. கேட்டனேஷன் அப்படின்னா இட் இஸ் an ability of an element to form chain of atoms. அதை அன்லைன் பண்ணுங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். வாட் இஸ் த கேட்டனேஷன் அப்படின்னா செயின் ஆஃப் ஆட்டம். டெண்டன்சி ஆஃப் எலமெண்ட் டு ஃபார்ம் செயின் ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் கால்ட் அஸ் கேட்டனேஷன். இந்த கேட்டனேஷனுங்கிற கேரக்டர் கார்பனுக்கு இருக்கும். அதனால் இதை பற்றி நீங்கள் இங்கே சொல்லியிருப்பாங்க. இது நீ ஆர்கானிக்லேயும் படிப்பீங்க. அதனால் கேட்டனேஷன், வாட் இஸ் த கேட்டனேஷன் அப்படின்னு கேட்பாங்க 2 மார்க் கொஷின். அப்போ அந்த சின்னதாக ஒரு லைனில் இருக்கிறதையும் கேட்குறப்ப நம்மளுக்கு ஒரு இன்டீரியர் கொஷினை கேட்குறப்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் கொஷின். அதனால் இந்த இடத்துல எழுதிக்கோங்க வாட் இஸ் கேட்டனேஷன். ஓகேங்களா. வாட் இஸ் கேட்டனேஷன் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். அதுக்கு சம் நெசசரி கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. 4 இம்பார்ட்டன்ட் necessary conditions. The following conditions necessary for catenation. அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தி வேலன்சி ஆஃப் எலமெண்ட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 விட அதிகமாக இருக்கணும். இப்போ கார்பனோட வேலன்சி பார்த்தீங்கன்னா 4 வரும். ஓகேங்களா. பிகாஸ் வந்து கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து நம்மளுக்கு 6 உங்களுக்கே தெரியும். 1s2 ஓகேங்களா, 2s2 2p4 அப்படின்னு வரும். அப்போ இதனோட வேலன்சி அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 6 வரும், பட் வேலன்சி பார்த்தீங்கன்னா 4 வரும். ஓகேங்களா. அந்த மாதிரி அப்போ இது வந்து கார்பனுக்கு இந்த கேரக்டர் வந்து ஒத்து வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2வது பாயிண்ட்டு. எலமெண்ட் ஷுட் ஹேவ் an ability to bond with selves. ஓகேங்களா. இப்போ கார்பன் கூடயே ஒரு பாண்டை வந்து இட் செல்ஃப் ஃபார்ம் பண்ணிக்கும். ஓகேங்களா. தி செல்ஃப் பாண்ட் மஸ்ட் பி ஸ்ட்ராங் ஆஸ் இஸ் பாண்ட் வித் அதர் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா. அதர் எலமெண்ட்ஸோடு இது கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அதனால் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுதுகிற பாருங்க, கார்பனோட நைட்ரஜனும் ஃபார்ம் பண்ணலாம், கார்பனோட சிலிக்கனும் ஃபார்ம் பண்ணலாம், இந்த மாதிரி கார்பனோட ஆக்சிஜனும் ஃபார்ம் பண்ணலாம். சரி. ஓகேங்களா. இந்த மாதிரி இப்போ கார்பனோட பாண்டு, ஏன்னா கார்பன்ட்டு நம்மளுக்கு வந்து டபுள் பாண்டும் ஃபார்ம் ஆகும், சிங்கிள் பாண்டும் ஃபார்ம் ஆகும், ட்ரிபிள் பாண்டும் ஃபார்ம் ஆகும். அப்போ இது எல்லாமே கண்டிப்பாக ஸ்ட்ராங் பாண்டு அண்ட் ஆல்சோ ஸ்ட்ராங் டெண்டன்சி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 4th ஒன் பாருங்கள். கைனெட்டிக் இன்னர்ட்னஸ் ஆஃப் கேட்டனேட்டட் காம்பவுண்ட் டுவர்ட்ஸ் அதர் மாலிகுல்ஸ். அந்த கைனெட்டிக்கே இன்னர்ட்னஸ் இருக்கணும். ஓகேவா. அதில் இன்னர்ட்னஸ் அப்படின்னா லேசியாக இருக்கும். ஓகேங்களா. ஆஃப் கேட்டனேட்டட் காம்பவுண்ட் டுவர்ட்ஸ் அதர்
மாலிகுல்ஸ். ஓகேங்களா, இந்த கார்பனுக்கு எல்லாமே இந்த கேரக்டர் இருக்கும், அதை அண்டர்லைன் பண்ணிக்க. கார்பன் பொசஸ் ஓகேவா ஆல் எபோவ் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஏ வைட் ரேஞ்ச் ஆஃப் காம்பவுண்ட் வித் இட் செல்ஃப் அண்ட் வித் அதர் எலமெண்ட்ஸ். இப்போ அதர் எலமெண்ட்ஸோடு இதை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா. அண்டு ஹேலோஜன்ஸ் அப்படின்னா குளோரின், புரோமின், ஃப்ளூரின் இதெல்லாம் ஹேலோஜன்ஸ் சொல்லுவோம். அப்போ ஹேலோஜன்ஸோடையும் ஃபார்ம் பண்ணும். சிசிஎல் பாண்டும் இருக்குது, சிபிஆர் பாண்டும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எழுதுகிறோம் பாருங்கள், CH3Cl அப்படின்னு எழுதுவோம். இதுதான் மெத்தில் குளோரைட். அப்போ இதில் வந்து ஹைட்ரஜன் இங்கே ஃபார்ம் பண்ணும், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே Cl, இது CCl பாண்ட். ஓகேவா. அப்போ இங்கே சிங்கிள் பாண்ட் வருது, இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். இந்த கேரக்டர் எல்லாமே இதெல்லாம் இதில் 2 மார்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் த கேட்டனேஷன், இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் ஆன்லைன் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன், 4 கண்டிஷன் இஸ் தேர், அதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்கில் வாட் ஆர் தி கண்டிஷன் ஃபார் கேட்டனேஷன் கேட்பாங்க. ஓகேங்களா, அதை எழுதிக்கலாம் 4 பாயிண்ட்ஸ். இதில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 2 இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். அல்லோ அப்படின்னா அனதர், அதான் அல்லோட்ரோப்ஸ், அனதர் ஃபார்ம் ஆஃப் கார்பன். அனதர் ஃபார்ம் ஆஃப் கார்பனில் மெயின் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபைட், ஆன்லைன் பண்ணிக்கோங்க, கிராஃபைட். ஓகே. டைமண்ட் as the most common allotropes. அதர் இம்பார்ட்டன்ட் allotropes வந்து கிராஃபின், ஃபுல்லரின்ஸ் அண்டு கார்பன் நேனோடியூப்ஸ். ஓகே. இந்த ஃபுல்லரின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிராஃபின்ஸ், இதெல்லாம் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கிராஃபைட் கொடுத்துருக்காங்க. கிராஃபைட் இஸ் ஏ மோஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட், அதில் ஆன்லைன் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஸ்டேபிள் அல்லோட்ரோஃபிக் ஃபார்ம் ஆஃப் கார்பன், ஆன்லைன் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஸ்டேபிள் அல்லோட்ரோஃபிக் ஃபார்ம் ஆஃப் கார்பன் அட் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் சாஃப்ட் அண்ட் கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. சாஃப்ட் நேச்சர் ஆகும் கிராஃபைட்டுங்கிறது, சாஃப்ட் நேச்சர் அண்ட் ஆல்சோ கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் தட் ஆஃப் பிளாட் ஆஃப் 2 டைமென்ஷனல் ஷீட் மாதிரி இருக்கும். ஓகே, அதை ஆன்லைன் பண்ணிக்கோங்க. 2 dimensional sheet of carbon atom. Each sheet is hexagonal net of sp2 hybridized carbon. அதில் அலைன் பண்ணிக்கோங்க. sp2 hybridized carbon atom and cc bond angle length வந்து 1.41 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. which does எது மாதிரிக்குன்னா cc bond distance of the பென்சின் மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் வரும். நான் போடுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இந்த பென்சினோட ஸ்ட்ரக்சர் இதே மாதிரி தான் நம்மளுக்கு அட்டாச்சாக இருக்குது. அது 2 டைமென்ஷனல் இந்த மாதிரி உனக்கு போட்டிருப்பாங்க. எப்படின்னா நீங்கள் பாருங்கள், நான் போடுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இந்த இதில் டாட்டாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட் மாதிரி போட்டுக்கோங்க. மறுபடியும் இதை இப்படி போட்டு இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். ஓகே, இந்த மாதிரி ஷீட்டு. ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி போட்டுக்கினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Each sheet is hexagonal and sp2 hybridized carbon and அதனோட bond angle 1.41 ஆம்ஸ்ட்ராங் which is close to the எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா bond distance of benzene in எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.4 ஆம்ஸ்ட்ராங். Each carbon atom forms 3 sigma bond with 3 neighboring carbon atom using 3 of its valency electron. ஓகேங்களா. கார்பனோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 6, 1s2 2s2 2p4 வரும். இப்போ கார்பனோட வேலன்சி பார்த்தீங்கன்னா 4 வரும். எழுதுகிறேன் பாருங்கள், கார்பனோட வேலன்சி 4. இந்த மாதிரி கார்பன் இதில் 3 வந்து கார்பனோடைய பாண்டை ஃபார்ம் பண்ணிக்கும். இது வந்து சிக்மா பாண்டு. லாஸ்ட் ஒன்று வந்து பை பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஓகே, இது வந்து சிங்கிளாக அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு கண்டக்டிவிட்டி வந்து கிடைக்கும். ஓகேங்களா. அது எல்லாமே சிக்மா பாண்டு ஃபார்ம் பண்ணும். அது கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சிக்மா பாண்ட் வித் அண்டைன் பண்ணிக்கோ. சிக்மா பாண்ட் வித் நெய்பரிங் கார்பன் ஆட்டம் யூஸிங் 3 வேலன்சி எலக்ட்ரான். ஓகேவா. 4th electron present in the unhybridized p orbital forms pi bond. அதை அண்டைன் பண்ணிக்கோ. these pi electron தான் எதுக்கு ரீசனாக இருக்குது அப்படிங்கிறத அண்டைன் பண்ணிக்கோங்க. pi electron. ஓகே. டீலோக்கலைஸ்னால் ஒரு பிளேஸில் நீ இருக்காது, அப்படியே ஒரு பிளேஸ் டு ஒரு பிளேஸ் டு மாறிக்கிட்டே இருக்காது. டீலோக்கலைஸ் ஓவர் த என்டையர் சீட் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தி சக்ஸசிவ் கார்பன் ஷீட். இந்த மாதிரி அடுத்தடுத்து கார்பன் ஷீட் வந்து எப்படி ஹோல்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஹெல்டு டுகெதர் பை வான் டெர் வால் ஃபோர்ஸ். ஓகேங்களா. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சக்ஸசிவ் சீட்டு 3.4
40 ஆம்ஸ்டாங் கொடுத்துருப்பாங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா அது 3 பிக்கோமீட்டரில் கொடுத்துருப்பாங்க. அதுவும் 3 பாயிண்ட் சம்திங்கில் தான் வரும் உங்களுக்கு. அதனால் ஈஸியாக தான் இருக்கும். இது ஆம்ஸ்டாங்கில் கொடுத்துருக்காங்க, அது பிக்கோமீட்டரில் கொடுத்தாங்க. இட் இஸ் யூஸ்டு எஸ் த லூப்ரிகன்ட்னா வளவளப்பான ஒரு லூப்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயவு பொருள் அப்படின்னா க்ரீஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், க்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது லூப்ரிகன்ட் எய்தர் ஆன் இட்ஸ் ஓன் ஆர் இந்த ஆயிலுக்கு. ஓகே, கிராஃபிட்டேட் ஆயிலுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கிராஃபிட்டேட் ஆயில். ஓகேங்களா, இது புக்கில் இது பாருங்கள், டயக்ராம் பாருங்கள், இதுதான் டயக்ராம். இந்த மாதிரி ஷீட் இருக்கும். ஒவ்வொரு ஷீட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கார்பனோட பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, இந்த சிக்மா பாண்டு இப்போ பாருங்கள் 3 எலக்ட்ரான் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி. ஓகே, நெய்பரின் கார்பனோட 3 பாண்ட் அப்படியே ஃபார்ம் பண்ணும். இந்த லாஸ்ட்டாக தனியாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு பை எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வேலன்சி எலக்ட்ரான். தட்ஸ் ஆல். இது வந்து கிராஃபைட். ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் வந்து டைமண்ட். இது வந்து அன்லைக் கிராஃபைட் மாதிரி இருக்காது. ஓகேவா, அதர் அல்லோட்ரோஃபி டைமண்ட் இஸ் வெரி ஹார்ட். இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு, வெரி ஹார்ட். ஓகே, திஸ் கார்பன் ஆட்டம் இன் டைமண்ட் வந்து sp3 ஹைபிரிடைஸ்டு. ஓகே, அண்ட் bonded to 4 neighboring carbon atom by bond with cc single bond. அதனோட லென்த் பார்த்தீங்கன்னா 1.54 ஆம்ஸ்டாங். ஓகேங்களா, இதுதான் கார்பன் பாண்டோட லென்த் 1.54 ஆம்ஸ்டாங். திஸ் ரிசல்ட் இன் டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் அப்படின்னா டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா, around each carbon atom that extent of the entire lattice is shown in the figure அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த என்டையர் லேட்டிஸ்லேயும் இந்த மாதிரி நம்மளுக்கு டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். மெயினாக வந்து sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் வெரி ஹார்டாக இருக்கும். அதனோட பாண்ட் லென்த் வந்து 1.4 ஆம்ஸ்டாங் இருக்கும். ரொம்ப க்ளோஸ்டு அட்டாச்சான ஹார்டு நேச்சராக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகேவா, சின்ஸ் ஆல் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் ஆர் கார்பன் இன்வால்வ்டு இன் பாண்டிங். எல்லா எலக்ட்ரானுமே இன்வால்வ்டு இன் பாண்டிங். அப்போ நோ ஃப்ரீ எலக்ட்ரான். அதை அட்லைன் பண்ணிக்கோங்க. நோ ஃப்ரீ எலக்ட்ரான் ஃபார் கண்டக்டிவிட்டி. அதை அட்லைன் பண்ணிக்க. நோ ஃப்ரீ எலக்ட்ரான். எல்லா எலக்ட்ரானும் இன்வால்வ்டு இன் பாண்டிங். கார்பனோட வேலன்சி வந்து 4. அந்த 4 எலக்ட்ரானும் இன்வால்வ்டு இன் பாண்டிங். ஓகேவா, அப்போ நோ ஃப்ரீ எலக்ட்ரான் ஃபார் கண்டக்டிவிட்டி. பீயிங் ஹார்டர் இருக்கனால ஹார்டஸ்ட் எலமெண்ட்னால இட் இஸ் யூஸ்டு ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஷார்ப்பனிங் ஹார்டு டூல்ஸ். இந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஹார்டு டூல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, கட்டிங் அசஸ்ஸு. ஓகேங்களா, மேக்கிங் போர்ட்ஸு அண்டு ராக் ட்ரில்லிங். பாறை உடைக்கிறதுக்கு ட்ரில்லிங்கை இது யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் இதனோட யூசஸ் ஆஃப் டைமண்ட். ஓகேங்களா, கீழே பாருங்கள் டைமண்டோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா அதனோட ஆட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 ஆட்டம்ஸ் 4 கார்பன் ஆட்டமோட அப்படியே அட்டாச் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ இது மாதிரி இந்த நல்ல க்ளோஸ்டாக அரேஞ்ச் இருக்கனால ஹார்டாக இருக்குது. இது sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். அதை அட்லைன் பண்ணிக்க. sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். அது இல்லாமல் கார்பன் லென்த் பார்த்திங்கன்னா 1.54 ஆம்ஸ்டாங் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ரொம்ப இதுக்கு மெயினாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பனிங் ஹார்டு டூல்ஸ். ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஹார்டு டூல்ஸு, கட்டிங் கிளாஸஸ், மேக்கிங் ஃபோர்ஸ். கண்ணாடி உடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். மேக்கிங் ஃபோர்ஸ் அண்ட் ராக் ட்ரில்லிங் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். டைமண்ட் வந்து ரொம்ப ஈஸி தான், நல்லா படிச்சுக்கலாம். ஓகேங்களா, sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். அதை நல்லா அட்லைன் பண்ணிக்கோங்க. 1 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லரின்ஸு. ஓகேங்களா, ஃபுல்லரின்ஸ் வந்து நியூலி சிந்தசைஸ்டு அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அட்லைன் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் அன்லைக் கிராஃபைட் அண்ட் டைமண்ட் மாதிரி இருக்காது. ஓகே, தீஸ் அல்லோட்ரோப்ஸ் ஆர் டிஸ்க்ரீட் மாலிகுல். டிஸ்க்ரீட்னா சின்ன மாலிகுல்ஸ் தான் நம்மளுக்கு டிஸ்க்ரீட் ஆகும். ஓகே, டிஸ்க்ரீட் மீன்ஸ் ஸ்மால் மாலிகுல்ஸ். சச்சஸ் என்னென்ன நம்பர்ஸ் சொல்லலாம்னா C32, ஓகேங்களா, C50 இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அட்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, C32, C50, C60, 70 அண்டு 76 எக்ஸெட்ரா. C அப்படின்னா கார்பன். திஸ் மாலிகுல் ஹேவ் த கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர். அப்படின்னு கேஜ் அப்படின்னா நெருங்கின அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறது, கேஜ்னு கூண்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கூண்டு வடிவம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தி C60 மாலிகுல்ஸ் ஹேவ் ஏ ஷாக்கர் பால்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் அண்ட் இஸ் கால்ட் அஸ் பக் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. பக் மினிஸ்டர் ஃபுல்லரின் ஆர் பக்கி பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அன்லைன் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா. அந்த C60 மாலிகுல்ஸ் ஹேவிய ஓகேங்களா, அந்த மாலிகுல்ஸ் அதை அனலைன் பண்ணிக்கோ. C60 மாலிகுல்ஸ் ஹேவிய சாக்கர் பால் லைக் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா இஸ் கால்டஸ் பக்மினிஸ்டர் புல்லரின்ஸ் ஆர் பக்கி பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இட் ஹேஸ் த ஃபியூஸ்டு ரிங் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஃபியூஸ்டுனா உருகுன வடிவம் மாதிரி தெரியும், அப்படியே க்ளோஸ்டு டைப்பில் தெரியும். அந்த ஃபியூஸ்டு நம்ம கை அப்படியே சேர்த்துனா உள்ள அப்படியே க்ளோஸ்டு டைப் கிடைக்கிங்களா, அந்த மாதிரி ஃபியூஸ்டு ரிங் ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்ட் ஆஃப் தி 26 மெம்பர்ட் ரிங் அண்ட் 5 மெம்பர்டு ரிங்ஸ் இருக்குது. 12 வந்து 5 மெம்பர்ட் ரிங்ஸு, 20 வந்து பார்த்திங்கன்னா 6 மெம்பர்ட் ரிங்ஸ் இருக்கும். ஈச் கார்பன் ஆட்டம் இஸ் sp2 ஹைபிரிடைஸ்டு அண்ட் ஃபார்ம்ஸ் 3 சிக்மா பாண்ட் அண்ட் டீலோக்கலைஸ்டு பை பாண்ட் இருக்கும். Giving aromatic character. அந்த delocalized pi bond தான் giving a aromatic character to this molecule. இதனோட கார்பன் பாண்ட் கார்பன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.44 ஆம்ஸ்ட்ராங் அண்ட் கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.38 ஆம்ஸ்ட்ராங். இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 மெம்பர்டு இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. 6 மெம்பர்டு ஓகேங்களா, 12 5 மெம்பர்டு. 6 மெம்பர்டுனால் இப்படி வரும். இதுதான் உங்களுக்கு 6 மெம்பர்டு. 1 2 3 4 5 6 வரும். இதே 5 மெம்பர்ட் ரிங் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதுதான் 5 மெம்பர்ட். 1 2 3 4 5 இதுதான் 5 மெம்பர்ட் ரிங். இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. என்னோட கார்பன் பாண்டு கார்பன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.54. டபுள் பாண்டு டிஸ்டன்ஸ் இது டபுள் பாண்ட் டிஸ்டன்ஸ், இது சிங்கிள் பாண்டு டிஸ்டன்ஸ். இது sp2 ஹைபிரிடைஸ்டு 5 மெம்பர்டு, 20 வந்து 6 மெம்பர்ட் ரிங்கு. ஓகேங்களா, அன்லைன் பண்ணிக்கோங்க. 20 மெம்பர்ட் ரிங்ஸு, 5 மெம்பர்ட் ரிங்ஸு, sp2 ஹைப்ரிடேஷனு. இந்த 60 மாலிகுல்ஸ் தான் சொல்லுவாங்க, பக்கி பால்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த மாலிகுல்ஸ் வந்து கேஜ் லைக் அப்படின்னா என்னென்னா கூண்டு வடிவம் மாதிரி தெரியுது. இஸ் மாலிகுல்ஸ் தான் கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. கேஜ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கூண்டு வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாக்கர் பால் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறது அதுதான் பக்கி மினிஸ்டர் பால் ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் புல்லரைன்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது கீழே வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. இதுதான் பக்கி பால்ஸ், ஃபுட்பால் மாதிரி அப்படியே தெரியும் ஓகேங்களா. அந்த டயக்ராம் போட்டுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 மெம்பர்டு, இதெல்லாம் 6 மெம்பரில் தெரியும் ஓகேங்களா. சிலது வந்து நம்மளுக்கு 5 மெம்பரில் தெரியும். இந்த மாதிரி வர்றது உங்களுக்கு 5 மெம்பரில் தெரியும். இந்த இடத்துல வர்றது இந்த 5 மெம்பர்டு. மறுபடியும் போடுறேன் பாருங்கள். இது வந்து 6 மெம்பர்டு, இது வந்து 5 மெம்பர்டு ஓகேங்களா. இந்த மாதிரி ஜாயின் ஆகிறது. இது 6 மெம்பர்டு, இது 6 மெம்பர்டு, இது கீழே இருக்கிறது 5 மெம்பர்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கார்பன் நேனோ டியூப்ஸ் அண்டு கிராஃபின். கார்பன் நேனோ டியூப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அனதர் ரீசன்ட்லி டிஸ்கவர்டு அல்லோட்ரோப்ஸ் ஹேவ் கிராஃபைட் லைக் டியூப்ஸ் வித் ஃபுல்லோரினின்ஸ். கிராஃபைட் மாதிரி டியூப்ஸ் இருக்கும் அண்ட் ஃபுல்லோரினின்ஸ். இது பார்த்தீங்கன்னா அலாங் தி ஆக்சிஸ் தீஸ் நேனோ டியூப்ஸ் வந்து ஸ்ட்ராங்கர் தென் ஸ்டீல் ஓகே. என்னோட ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கர் தென் ஸ்டீலாக இருக்கும் அண்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி ஓகே. திஸ் ஹேவ் த மெனி அப்ளிகேஷன்ஸ் இன் நேனோஸ்கேல் எலக்ட்ரானிக்ஸ், கேட்டலிசிஸ், பாலிமர்ஸ் அண்டு மெடிசன். கேட்டலிஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நேனோ கேட்டலிசிஸ்னே இருக்குது அண்ட் பாலிமர்ஸ் அண்ட் மெடிசன்ஸ். நேனோ கேட்டலிஸுங்கிறது நம்ம எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னா கேட்டலிஸ்ட் லெசன்ஸில் நீங்கள் பின்னாடி சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் படிப்பீங்க செகண்ட் வால்யூமில். அப்போ அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதே மாதிரி பாலிமர்ஸ் பாலித்தீன் கவர்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். நேனோஸ்கேல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம எந்த படத்தில் பார்த்த மாதிரி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு அந்த எந்திரனில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஃபைனல் சீனில் அந்த ரஜினி அந்த ரோபோஸில் இந்த மாதிரி ஒரு டியூப் மாதிரி உருவாக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் என்னோட அமைப்பு பார்த்தீங்கன்னா. இதுதான் கார்பன் நேனோ டியூப்ஸ் ஓகேங்களா. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அனதர் அல்லோட்ரோபிக் ஃபார்மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபின். இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. மேலே அந்த கார்பன் நேனோ டியூப்ஸில் அனதர் ரீசன்ட்லி டிஸ்கவர்டு கிராஃபைட்டு புல்லரின்ஸ் ஓகே, ஸ்ட்ராங்கர் தென் ஸ்டீலு, கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. மெனி அப்ளிகேஷன்ஸ் நேனோஸ்கேல் எலக்ட்ரானிக்ஸ், கேட்டலிஸ்ட் அண்ட் பாலிமர்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டுக்கு பாருங்கள், அனதர் அல்லோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் கார்பன் இஸ் கிராஃபின். இட் ஹேஸ் த சிங்கிள் பிளானர் ஸ்டேட் ஆஃப் sp2 ஹைபிரிடைசேஷன். மேக்ஸிமம் வந்து sp2 ஹைபிரிடைசேஷன் தான் இருக்குது. டைமண்டு மட்டும்தான் sp3 ஓகேங்களா. மீதி எல்லாமே sp2 ஹைபிரிடைசேஷன். கார்பன் ஆட்டம் ஓகே தட் ஆர் டென்ஸ்லி பேக்டு இன் ஹனி கேம்ப் கிறிஸ்டல் லாட்டிஸ். டென்ஸ்லி அப்படின்னா நல்லா க்ளோஸாக இருக்கும், டென்ஸ்லி பேக்டு. அண்டு ஹனி கேம்ப் அப்படின்னா தேன் கூடு மாதிரி இருக்கும், அந்த கிறிஸ்டல் லாட்டிஸில் இருக்கும் தேன் கூடு மாதிரி. அதான் ஹனி கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹனி காம்ப் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா, கிறிஸ்டல் லாட்டிஸ். இது டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த கொசு வலையிலையும் அது சொல்லலாம், தேன் கூடு சொல்லலாம், இதெல்லாம் சொல்லலாம்.
ஓகேங்களா. கீழே பார்த்தீங்கன்னா டயக்ராம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேஜில் பாருங்கள், இதுதான். இது வந்து கார்பன் நேனோ டியூப்ஸுக்கு, ஓகேங்களா, அன்லைன் பண்ணி. இது கார்பன் நேனோ டியூப்ஸுக்கு, இதுதான் கிராஃபீனுக்கு. இதுதான் அந்த தேன்கூடு வடிவம் தெரியும், இல்லைன்னா அந்த கொசு வழியில் இந்த மாதிரி தான் ஜாயின் தெரியும். இது கார்பன் நேனோ டியூப்ஸ். இதுதான் அந்த எந்திரன் படத்தில் வர மாதிரி அப்படியே ரோபோக்குள்ளே ஜாயின் பண்ண மாதிரி ஒரு டியூப் மாதிரி நம்மளுக்கு தெரியும். கிராஃபைட் மாதிரியும் நம்மளுக்கு தெரியும். கிராஃபைட்டோட டியூப்ஸ் அண்டு ஃபுல்லரினோட எண்ட்ஸ் மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. எண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லரின்ஸ் மாதிரி தெரியும். இது எல்லாமே அல்லோட்ரோப்ஸ் ஃபார்ம் ஆஃப் கார்பன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டு, டைமண்டு, ஃபுல்லரின்ஸ் அண்ட் கார்பன் நேனோ டியூப்ஸ் அண்ட் கிராஃபின். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பாயிண்டாக நீட்டாக நீங்கள் எழுதலாம். டயக்ராம் வந்து ஒரு சும்மா பாதியில் போட்டிங்கன்னா போதும். அப்படியே இந்த மாதிரி போடணும். இப்படி ஜாயின் பண்ணி அப்படியே போட்டுகிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இப்படி போட்டுட்டு இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோவில் இப்போ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அலுமினியம் குளோரைடு. இது பேஜ் நம்பர் 39 இருக்குது. இதனோட மார்க் பண்ணுற பாருங்கள் ப்ரிப்ரேஷன். இது மெக்பே ப்ராசஸ். இதில் ஒரு கரெக்ஷன் இருக்கும், மாற்றிக்கோங்க. 2 வரக்கூடாது. இது புக்கில் இருக்கிறது நான் எழுதி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அன்லைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அதனோட இதில் ஏற்கனவே நடத்திட்டேன். இது வந்து அசிட்டிக் நேச்சர்னால பேஸோடு ரியாக்ட் பண்ணியிருப்போம். இது மாய்ஸ்டஸ் நேச்சர் இருக்கும். இந்த ஹைட்ரஜன் குளோரைடுக்குனால ஃபியூம்ஸை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது யூசஸ். இது ஃபிரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷனில் கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆலம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது ஆலமில் என்னென்ன டைப் இருக்குன்னா டபுள் சால்ட் டைப்பு. ஓகேங்களா. இதெல்லாம் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. ட்ரை வேலண்ட், மோனோ வேலண்ட் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள். ஓகேங்களா. இந்த பொட்டாஸ் ஆலமில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ஏற்கனவே படித்தது தான். இதனோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா. இந்த ப்யூரிஃபை பண்ணுறது இது வந்து ப்ரிப்ரேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரிப்ரேஷன் ஆஃப் பொட்டாஸ் ஆலம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பேர்ன்ட் ஆலம் இருக்கும், அன்லைன் பண்ணிக்கோங்க. பேர்ன்ட் ஆலம். நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் ஆஃப் ஹீட் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா. இது அலுமினியம் ட்ரை ஆக்சைடும் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடும் கிடைக்கும். இது மெல்ட் பண்ணுறது, இது ஹீட் பண்ணினா இந்த மாதிரி ஸ்வெல் அண்ட் மாஸ் கிடைக்கும். இது வந்து சால்வபிள் இன் வாட்டர். இது வந்து என்ன நேச்சர்னா அசிட்டிக் நேச்சர் டியூ டு ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட். நெக்ஸ்ட் வந்து பேஸோட ரியாக்ட் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி சால்ட்டு வந்து கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து யூசஸில் பார்த்துருப்போம். பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங் டெக்ஸ்டைல்ஸு அண்டு ஸ்டிப்டிங் ரியேஜன், அரெஸ்ட் த ப்ளீடிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூசஸ். நெக்ஸ்ட் வந்து கார்பன் ஃபேமிலி, இல்லை கிராஃபைட் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இதெல்லாம் புக்கில் வருது. இது வந்து அந்த டேப்ல காலத்தில் நிறைய சொல்லியிருப்பேன். இதில் என்ன படிக்கிறீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஐசோடோப்ஸும். ஓகேங்களா. இதே பேஜில் தான் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டு. ஓகேங்களா. இதில் தான் உங்களுக்கு கேட்டனேஷனும் இருக்கும். கேட்டனேஷன் ரொம்ப அன்லைன் பண்ணிக்கோங்க. செயின் ஆஃப் ஆட்டம்ஸ், அதனோட 4 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், எந்தெந்த எலமெண்ட்ஸோட ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பனில் ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா கிராஃபைட்டு. ஓகே. இது என்ன ஹைபிரிடைசேஷன், sp2 ஹைபிரிடைசேஷன். இது கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி அந்த கார்பன் பாண்ட் லென்த் 1.41 ஆம்ஸ்ட்ராங். ஓகேங்களா. 2 டைமென்ஷனல் ஷீட் இருக்கும். ஒவ்வொரு ஷீட்டுக்கு இடையில இந்த மாதிரி நம்மளுக்கு வாண்டர்வால் ஃபோர்ஸ் இருக்கும். இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. வாண்டர்வால் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள். இதுதான் நெக்ஸ்ட் பேஜில் மீதி ரிமைனிங் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை பாயிண்ட் போட்டு எழுதுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இதில் சிக்மா பாண்டு, பை பாண்டு பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சிக்மா பாண்டு அண்டு பை பாண்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூசஸ், புல்லரின்ஸ். ஓகேங்களா. அந்த வாண்டர்வால் ஃபோர்ஸ்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. இதில் டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து புல்லரின்ஸ் பார்த்தீங்கன்னா டைமண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு sp3 ஹைபிரிடைசேஷன் அந்த 1.54 ஆம்ஸ்ட்ராங். இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்மா பாண்டு வந்து 3 இருக்கும். ஓகே. எல்லா பாண்டும் ஃபார்ம் பண்ணாலும் அது டூ நாட் கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அன்லைன் பண்ணிக்க. டிஸ் யூசஸ் ஆஃப் டைமண்ட். நெக்ஸ்ட்டு வந்து புல்லரின்ஸில் இந்த C60 மாலிகுல்ஸ் அன்லைன் பண்ணிக்குவோம். அதுதான் சாக்கர் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கி பால் மினிஸ்டர் ஆர் புல்லரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பக்கி மினிஸ்டர்ஸ் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கி மினிஸ்ட் பால். ஓகேங்களா. பக் மினிஸ்டர் புல்லரின்ஸ் ஆர் பக்கி பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 20 வந்து 5 மெம்பர்ட் ரிங் இருக்கும். ஓகேங்களா. 20 வந்து 6 மெம்பர்ட் ரிங்கு, 12 வந்து 5 மெம்பர்ட் ரிங்ஸ். அதுலேயே sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். சிங்கிள் பாண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 1.44 ஆம்ஸ்ட்ராங். டபுள் பாண்ட் லென்த் வந்து 1.38 ஆம்ஸ்ட்ராங். நெக்ஸ்ட் வந்து கார்பன் நேனோ டியூப்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. மெயின் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கர் தேன் ஸ்டீலோட நம்மளுக்கு ஸ்ட்ராங்கராக இருக்கும். அதனால் இட் இஸ் யூஸ்டு இன் கேட்டலிஸை யூஸ் பண்ணலாம், பாலிமர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஆல்சோ மெடிசன்ஸ் அண்ட் நேனோ ஸ்கில் எலக்ட்ரானிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து
கிராஃபின் another ஒன்று இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் அல்லோட்ரோஃபிக் ஃபார்ம்ஸ் தான் உங்களுக்கு கிராஃபின். இதுவும் உங்களுக்கு sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் ஆட்டம் தான் டென்ஸ்லி பேக்டு இருக்கும். இது ஹனி கேம்ப் கிறிஸ்டல். அவங்க கிராஃபின் அப்படின்னாவே உங்களுக்கு ஹனி கேம்ப் வரணும். ஓகேங்களா, ஹனி கேம்ப் வரணும், அதை நல்லா ஞாபகத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லரின்ஸ் வந்துச்சுன்னா இந்த பக்கி பால்ஸும், இன்னொன்று வந்து கேஜ் அப்படின்னா கூண்டு வடிவமாக நம்மளுக்கு தெரியும், கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழே வந்து அந்த கொடுத்துருப்பாங்க, அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஹனி கேம்ப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கார்பன் நேனோ டியூப்ஸ் இதில் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஹனி கேம்ப் ஸ்ட்ரக்சர். இதுதான் அந்த கிராஃபினோட ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 43 கார்பன் மோனாக்சைடு. அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.